சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் காரசாரமான விவாதங்களோடு பரபரப்பாக தொடர்ந்து நடந்து வருகிறது. கூட்டத்தொடரை முன்னிட்டு முதல்வரின் தனிப்பிரிவுக்கு போடப்பட்டிருக்கும் கூடுதல் பாதுகாப்பு தொடங்கி அமைச்சர் ஆனந்தின் அறையில் மாட்டப்பட்டிருக்கும் மந்திர சிவப்பு துணி வரை கோட்டையில் நடந்தேறிய சில சுவாரஸ்ய சம்பவங்களின் தொகுப்பு இங்கே. உடன்பிறப்புகளும் ரத்தத்தின் ரத்தங்களும் பார்த்தாலே முறைத்து கொண்டு சென்ற காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இப்போது அவையில் திமுக அதிமுக இரு கட்சியின் எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி வரிசையில் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். அவை முடிந்து வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்துவிட்டு செல்கையில் கிரிக்கெட் மேட்ச் முடிந்து செல்லும் இரு அணி வீரர்களும் பரஸ்பரம் கை கொடுத்து விடை பெறுவதைப் போல கை கொடுத்து அன்பு பாராட்டி விடை பெற்று செல்கின்றனர். சீனியர்கள் பலர் இருந்தாலும் அவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பாதுகாக்கும் பொறுப்பை சேகர்பாபுவே ஏற்றிருக்கிறார். அரை மணி நேரத்திற்கு முன்பே கோட்டைக்கு வந்து விடுகிறார். சட்டமன்றத்திற்கு வரும் கட்சி MLA-க்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு சின்னவரை அழைத்து வருவோம் வாருங்கள் என நுழைவு வாயிலுக்கு திரட்டி வருகிறார். உதயநிதி வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் நெரிசலிலிருந்து நேக்காக காப்பாற்றி அவைக்குள் அவரை அழைத்து சென்று விடுகிறார். அவை முடிந்த பிறகும் அதேபோல் உதயநிதியை கார் வரை அழைத்து வந்து வழி அனுப்பும் சேகர்பாபுவின் சேவகம் கண்டு திமுக MLA-க்கள் பலரும் பொறாமையில் பொறுமுகிறார்கள். அதனால்தான் மைக் முன்னால் இருப்பது தெரிந்தும் எத்தனை நாளைக்குதான் சேகர்பாபுவே என சத்தமாக கத்திவிட்டார் திருவையாறு MLA துரை சந்திரசேகர். இப்படி பல திமுக MLA-க்கள் சேகர்பாபுவுடன் போட்டி போடும் நிலையில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் தனி ஆவர்த்தனம் செய்து வருகிறார். அவை முடிந்தவுடன் உதயநிதிக்காக காத்திருந்து மற்ற MLA-க்கள் எல்லாம் அவரை வழி அனுப்பிவிட்டு செல்ல அனிதா மட்டும் அவை முடிந்த அடுத்த செகண்டே எஸ்கேப் ஆகிவிடுகிறார். உதயநிதிக்காக காத்திருந்தாலும் சேகர்பாபு அளவுக்கு செந்தில் பாலாஜி ஒட்டுவதில்லை. ஓரமாக நின்று வருகை பதிவோடு சென்று விடுகிறார். முதல்வரின் தனிப்பிரிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கூடுதல் பாதுகாப்பு அதிகாரிகள் மனு கொடுக்க வரும் பொதுமக்களை நீட் தேர்வு மாணவர்களைப் போல மிக தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்துவது புதிதாக இருக்கிறது. கேட்டால் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு வெளியே தீக்குளிப்பு முயற்சிகள் அதிகமாகி இருப்பதால் இந்த ஏற்பாடு என்கிறார்கள். வயதானவர்கள் சுகர் பிரஷர் மாத்திரைகளோடு வந்தால் அதிகாரிகள் அதையும் சந்தேக கண்ணோடு வாங்கி 1008 கேள்விகள் கேட்கின்றனர். கஷ்டம் கஷ்டம்னு CM செல்லுக்கு மனு கொடுக்க வந்தா இங்க அதுக்கு மேல கஷ்டண்டா சாமி என மக்கள் நொந்து கொள்கின்றனர். கோட்டையின் முதல் தளத்தில் இருக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தின் அறை கதவின் மேல் புதிதாக ஒரு சிவப்பு துணி தொங்குகிறது. என்னவென விசாரித்தால் வேறு என்னவாக இருக்கும்? காவிரி, மேகதாது, விவசாயிகள் பிரச்சனை என அவையில் அடுத்தடுத்த அமைச்சரின் தலை உருளுவதால் அவரின் ஆஸ்தான அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் போய் சிறப்பு பூஜை செய்து மந்திரித்து வாங்கி வந்திருப்பார் என கிசுகிசுக்கின்றனர். இனி எந்த துஷ்ட சக்தியும் அமைச்சரை அண்ட முடியாதாம். தலைமை செயலகத்தின் நுழைவு வாயிலில் இருக்கும் நாகவல்லியம்மன் கோயில் தேமுதிகவின் பிரேமலதாவுக்கு பிடித்தமான இடமாக மாறியிருக்கிறது. காலையில் அந்த கோயிலில் சிறப்பு தரிசனத்தை முடித்துவிட்டுதான் அவைக்கே வருகிறார். அவையின் உதவியாளர்கள் கேமராமேன்களின் நலன் குறித்தெல்லாம் அவையில் பேசும் பிரேமலதா கூடிய சீக்கிரமே இந்த கோயிலை பற்றியும் அவையில் பேசினாலும் பேசுவாராம். பிரேமலதாவை போலவே அமைச்சர் மரிய வில்சனும் அடிக்கடி தலைமை செயலக வளாகத்தில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று முட்டி போடுகிறார். கேட்டால் பிரார்த்தனை என்கிறாராம். அதிமுகவினரில் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, CV சண்முகத்திற்கு பிறகு ஊடகங்களின் கேமராக்கள் அதிகம் மொய்ப்பது லீமா ரோஸை தான். அவர் ஏதாவது வாயை திறந்தால் பிரேக்கிங் ஆக்கி விடலாம் என கேமராக்கள் அவரை சுற்றி சுற்றி வருகின்றன. லீமா ரோஸ் உஷார் பார்ட்டி இல்லையா? கேமரா முன்பாக வாயை திறப்பதே இல்லை, புன்முறுவல் மட்டுமே. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.